அந்த செய்தி என்னங்கிறத முதல்ல விண்ணப்பம் பண்றேன். பெரிய நம்பிகள் ராமானுஜரை கடாட்சிப்பதற்கு வருகிறார். அழைச்சின் போறதுக்காக வரார். அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்தை நோக்கி வரார். அதே சமயம் ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். வழி பாதையில் முதலாந்தகத்தில் 2 பேரும் சந்தித்துக் கொண்டனர். அப்ப உடனே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வையும்னு பிரார்த்திக்கிறார். தாபம் புன்றஹா ததா நாம மந்திரோயாகச்ச பஞ்சமா. இந்த தாபம் குன்றம் நாமம் அனைத்தும் 5 சம்ஸ்காரங்களையும் பெரிய நம்பிகள் கொடுத்துட்டார். அப்ப துவய மகாமந்திரத்தை உபதேசம் பண்றார். முதலாந்தகத்தில் இப்போ ஒரு மகிழ மரம் இருக்கு. அந்த மகிழ மரத்தடியிலே மந்திரங்களுக்கெல்லாம் ரத்தனமாக கொண்டாடப்பட்ட துவயத்தை பெரிய நம்பிகள் ராமானுஜருடைய வலது காதில் ஓதினார். சரி, புறப்படலாம். இங்க இருந்ததே அந்த அர்த்தத்தை சொல்லணும்னு கேட்டுட்டார். காஞ்சிபுரத்துக்கு போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிகள் புறப்பட்டார். 2 பேருமா காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார்கள். இருவரும் இங்கு வந்து வசித்த இடம் இந்த திருமாளிகையில தான் வசித்தார்கள். அப்பனா 1000 வருடத்துக்கு முந்தியது. அவருடைய சரித்திரத்திலேயே இடம் பெற்றிருக்கிறது. ஒரு அயோத்தின்னு சொன்னா என்ன பெருமையோட சொல்றோமோ, மதுரானா எவ்வளவு பெருமை சொல்றோமோ அதை போல பெருமை பெற்றதுதான் இது. கேட்டா அந்தந்த இடத்துல இப்போ கிருஷ்ணா ஜென்ம பூமிங்கிறோம், ராம ஜென்ம பூமின்னு சொல்றோம். அந்த எல்லா இடமும் அதுதானா ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்கோம். போ இங்க ஒன்னும் ஆராய்ச்சி எல்லாம் இல்லை. இதுதான் இங்கதான் வாழ்ந்தார்கிறத தெளிவா தெரிய சொல்லியது. இந்த திருமாளிகையின் ஒரு பக்கத்தில் பெரிய நம்பிகளும் இதனுடைய மற்றொரு பக்கத்தில் ராமானுஜரும் எழுந்தருளி இருந்தனர்.